மடிப்புடி, நண்டுபுடி, மடிப்புடி, நண்டுபுடி, மடிப்புடி. பொன்னி, என்ன இதெல்லாம்? இவங்களா இந்த வீட்டு எஜமானி? ஏன் அப்படி இருந்தா இவங்களே இந்த பணத்தை எல்லாம் திருடிட்டு போவாங்களா? அக்கிரமம், அநியாயம். பாப்பா ஷாப்பிங்க்கு போகணும்னு சில்லற பணம் எடுத்துக்கிட்டு போகுது, அவ்வளவுதான். என்னது ஷாப்பிங்கா? தம்பி, கை செலவுக்கு ரொம்ப குறைச்சலா இருக்கு. நீங்க இப்படி நடந்துக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனிமேல் நான் உங்களை நம்ப தயாரில்ல. சின்னம்மா, சாவியை கொடுங்க. கமான், வீட்டு சாவியை கொடுங்க. கொடுத்துடேன் பாப்பா. மேனேஜர், keep quiet. I know it. இனிமே இது இருக்க வேண்டிய இடம் இதுதான். பாப்பா, இனிமே இந்த வீட்டுல வயசை வச்சுதான் வயசு போல் இருக்கு. மோகன், நீ என்ன அவமானப்படுத்துற. இனிமே இந்த வீட்டு கௌரவத்தை அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். முடிஞ்சா உங்களை நீங்க காப்பாத்தி. சின்ன முதலாளி, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க சத்தம் போடுங்க, பேசுங்க, ஏசுங்க. ஆனா எங்கிருந்தோ வந்தவங்க, நேத்து வந்தவங்க, அவங்க கிட்ட சாவியை கொடுக்கறது. நீ வேணா போனஸ் வாங்கிக்க, அதுக்காக கைக்கூலி வாங்கிட்டு இப்படி எல்லாம் பேசாத. ஐயா, இந்த குடும்பத்துல ஒருத்தனா என்ன பத்தி நானே நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா அம்மா பாவம், அவங்க மனசு வச்சிருந்தா, அவங்க நினைச்சிருந்தா உங்க அப்பா சிரிச்சு பேசிட்டு இருக்கும் போதே ஒரு செட்டில்மெண்ட் எழுதி வாங்கிருக்கலாம். அப்ப விட்டுட்டாங்க, இப்ப அனுபவிக்கிறாங்க. டிரைவர், எங்க குடும்ப விஷயத்தை பத்தி பேசுறேன். உன் வேலை போய் டாக்டர். வேலை தாங்க போகும், வேற என்னங்க ஆயிடும். ஆனா ஒண்ணுங்க, கைக்கூலியோ இல்ல போனஸோ வாங்குற பழக்கம் கிடையாதுங்க. காசி, நீ எனக்காக இப்படி பறிஞ்சு பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சின்ன முதலாளி, பின்னால கஷ்டப்பட போறீங்க, இதை நினைச்சு வருத்தப்பட போறீங்க. காசி, என்னம்மா, இந்த வீட்டுக்கு பெரியவங்க நீங்க. உங்க சாவியை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கறதாவது. இனிமே உங்க சொல்படி நான் கேட்க தயாரா இருக்கிறேன். வர வர வேற போக்கே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலைங்க. இது அநியாயங்க, அக்கிரமங்க. கோர்ட் தீர்ப்பு தெரியறதுக்கு முன்ன நாம எதுவுமே செய்யறதுக்கு இல்ல. We got to wait for the judgment. அதுக்குள்ள எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. என் நிம்மதியை கெடுத்தவனுக்கு நானே ஒரு தீர்ப்பு சொல்ல போறேன். என்ன பாப்பா? கொலை. கொலை. என்ன அது அக்கிரமமா இருக்குது? இன்னைக்கு சண்டை போட்டுக்கலாம், நாளைக்கு சமாதானம் படுத்திக்கலாம். கொலையா விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எவங்கிட்டயா போய் சமாதானப்படுத்தவே ஆளே இருக்க மாட்டானே. மழையா அன்னைக்கு அவனை கை நீட்டி பட்டு அடிக்கல, அவனு போய் மறைஞ்சு பேசுறேன். காசி, நீ இப்படி கோழையா இருந்தா எப்படி? டிரைவராவே இருந்து வாழ்க்கையை முடிச்சுக்க போறியா? 4 காசு சம்பாரிச்சு பெரிய மனுஷனாக வேண்டாம்? ஐயோ, என்ன பெத்தவளே, என்ன பெத்தவளே, இந்த துரோகத்துக்கு நான் உடன்படவே மாட்டேன். அப்பா, என்னடா இது? பாவம், அவனை விட்டுருங்க. விடுறாவது. காசி, நீ அவருக்கு நல்லது செய்யணும் நினைக்கும் போது எங்க எல்லாருக்குமே துரோகம் செஞ்சவனாங்க. நானா துரோகி? ஐயோ, வீணா போயிடுவீங்க, சொல்லாதீங்க. நானும் இந்த வீட்டு உப்ப தின்னவன். உப்ப மட்டுமா தின்ன? பரம்புத்தீங்களா? இப்ப என்ன நீ அசல் மோகனையா கொல்ல போற? மோகன் மாதிரி வந்தவனை கொல்ல போற. உப்ப தின்னானா, பருப்ப தின்னானா? சாம்பார் தான் தின்னா. அது நீதான். என்ன நான் சொல்றது புரியுதா? புரியுது, ஓரளவுக்கு நல்லாவே புரியுது. மாறிட்டேன், நிச்சயமா மாறிட்டேன். 10 பேரோட சேர்ந்து பேசி பழகும் போதுதான் பாவமே புண்ணியமாகுதுன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அம்மா, அம்மா, இனிமே நீங்க என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் எல்லாத்துக்குமே நான் தயார். சபாஷ். Thank you காசி, thank you very much. இந்த கொலையில இந்த சதக் சதக் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதெல்லாம் பேப்பர்ல வரும். பாலிஷ்டா கொலை பண்ணணும். பால்ல விஷத்தை கலந்துடலாமா? அது எப்படி பிடிக்கும்? அவர் எதை வாங்கி சாப்பிட்டாலும் பொன்னி கையிலையும் அவங்க அம்மா கையிலும் தானே சாப்பிடுறாரு. வேற யாருக்கும் பச்சை தண்ணி கூட சாப்பிடறது இல்ல. இதுல தினமும் ரூம்ல ஒண்டி பாலை வேற வச்சுட்டு கதை வேற கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் நாம எப்படி பால்ல விஷத்தை கலக்கிறது? அப்ப ஒண்ணு செய்வோம், நம்ம மாட்டுக்கே விஷத்தை கொடுத்துருவோம். மாடு படுத்துச்சுன்னா அப்புறம் எப்படி பாலை கறப்ப? அப்ப பாலை கறந்துட்டு விஷத்தை கொடுத்தா மடையா? Stupid fellow, silly arguments. முதல்ல விஷத்தை கொண்டு வாங்க, அப்புறம் பாத்துக்கலாம். விஷம் கொண்டாச்சு. சபாஷ்.
இதே மாதிரி பிளாஸ்க்ல தான் கிளவி பாலை கொண்டு போய் மோகன் ரூம்ல வச்சிருக்கான். நம்ம பால்ல விஷத்தை கலந்து இந்த பிளாஸ்க கொண்டு போய் அங்க வச்சுட்டு அந்த பிளாஸ்க கொண்டாந்துருவோம். அவன் பாலை குடிப்பான், ஒரேடியா படுப்பான். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஒளிஞ்சுகிட்டா இருக்கீங்க? ஒட்டா கேக்குறீங்க? விஷயம் கலந்தது தப்பு இல்ல, நாங்க ஒட்டு கேட்ட தப்பா? அதான் தப்பு. மூடு வாயே. கலைவனே, இவனுக்கு 2 பேரையும் ரூம்ல போட்டு அப்புறம் பாக்கலாம். நானா? அப்பா ரொம்ப உயரமா வேற இருக்குது. உனக்கு பாக்குற டாக்டர் தானே, எனக்கும் பார்த்தான். ஹை பிரஷர், ரத்த கொதிப்புன்னு வேற சொல்லியிருக்கான். என்ன போய் யூஸ்லெஸ் ஃபெலோ. அண்ணா யாரிடுவே கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா வயசு 54 கண்ட வேற இருக்குன்னு ஜோசியம் சொல்லியிருக்காரு. சிப்பாயிங்க நீங்க கீழே நிக்கும் போது அப்பாவி நான் மேல போறாங்களா? பாப்பாவே சொல்லுதியா? பாட்டு பாப்பா. தங்கச்சி பாத்துமா, கயிறு கயிறு இதுல கட்டி இறக்க. தைரியமா நீ மேல போ, நாங்க இருக்கோம். இல்ல பாப்பா, கயிறு கயிறு பாப்பா, போய் எடுத்துக்கோ. உங்க போட்டிருக்கேன்.
விழுந்துட்டான். கொஞ்சம் மிஸ் ஆகிட்ட போது. மூச்சே கிடையாது. நம்ம கிட்ட இருந்து யாருமே தப்ப முடியாதுங்க. இந்த கையால இவருக்கு எவ்வளவு உழைச்சிருப்பேன். இதே கையால நான் இன்னைக்கு விஷத்தை கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. சரி சரி, இப்ப இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. மேனேஜர், அடுத்தது என்ன? அதோ மேனேஜர், எதுக்கு 3 பீப்பா? 2 இவங்களுக்கு. இவங்களுமா? ஆமா, நம்ம ரகசியத்தை இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, இவங்களை எப்படி சும்மா விட முடியும்? அதுவும் சரிதான். இவங்களையும் தீர்த்த யாத்திரை அனுப்ப வேண்டியதுதான். ஆனா அதுல ஒரு பொருத்தம். எல்லாரும் கூண்டோட கைலாசம் போவாங்க, இவன் குடும்பத்தோட போறான்.